வணக்கம். நாம் அனைவரும் அவலை தின்பண்டமாக சாப்பிட்ருப்போம். நம்ம முன்னோர்கள் அவலை வெவ்வேறு உணவாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அவல்லையே வெள்ளை அவல், சிவப்பு அவல்னு 2 இருக்குது. இதில் சிவப்பு அவல் தான் உடம்புக்கு நல்லது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிவப்பு அவலின் நன்மைகள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சிவப்பு அவலில் பார்த்திங்கன்னா அயன், கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், ஜிங்க் போன்ற தாது சத்துக்கள் நிறையவே இருக்குது. வைட்டமின் ஏ, பி, சி மற்றும் நார்ச்சத்தும் இருக்குது. இந்த சத்து இருக்கிற சிவப்பு அவலை சாப்பிடும் பொழுது நமக்கு சிறந்த நன்மைகளாக ஒரு 7 நன்மைகள் கிடைக்குது. அதை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நாம் சிவப்பு அவலை சாப்பிடும்போது நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான வயிற்று வலி, வயிறு உப்புசம், அஜீரணம் போன்றவை நீங்கும். சிவப்பு அவலை காலையில் சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. இது உடலில் உள்ள செரிமான கோளாறை நீக்கி உடம்பை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா அனீமியாவை குணமாக்கும். இரத்தத்தில் இரும்பு சத்து குறைவாக இருக்கிறதுனால தான் அனீமியா போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. சிவப்பு அவலில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது புதிய இரத்த அணுக்களை உருவாக்கும் மற்றும் இரத்த அணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால அனீமியா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுலையும் இந்த சிவப்பு அவல் முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். சிவப்பு அவலில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால இது உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை நீக்கி உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்குது. சிவப்பு அவல் இரத்த குழாயில் அடைப்பு வராமல் காக்கும். சிவப்பு அவல் நம்ம உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமான உணவு. அடுத்ததான் பார்த்திங்கன்னா புற்றுநோய் வராமல் தடுக்கும். சிவப்பு அவல் ஏன் சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஆந்தோசயனின் தான் காரணம். ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால இது உடம்புல செல் கழிவுகளை வெளியேற்றி செல்கள் சேதமடைகிறத தடுக்குது. இது கேன்சர் செல்களை அழிக்கிறதோடு பிரெஸ்ட் கேன்சர் மற்றும் லங்ஸ் கேன்சர் வராமல் தடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவும் நல்லது. பொதுவாகவே வெள்ளை அரிசியை விட சிவப்பு அவல் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. அரிசியில் இருக்கிற அனைத்து சத்தும் இதுலேயும் இருக்குது. சிவப்பு அவலில் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர் அப்புறம் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இது சர்க்கரை அளவு ஏறாமலும் சர்க்கரையை சீராகவும் வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்யுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். நம்ம உடம்புல இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கும் இரத்த அழுத்தம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மெக்னீஷியமும் பொட்டாசியமும் ரொம்பவுமே அவசியம். சிவப்பு அவலில் இந்த 2 சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உயர் இரத்த அழுத்தம் பிரச்சனையில் அவஸ்தைப்படுறவங்க காலை உணவாக சிவப்பு அவலை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்பவும் நல்லது. ஏன்னா சிவப்பு அவலில் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன், கார்போஹைட்ரேட், அப்புறம் ஃபேட்ஸ், அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி அடிப்படை சத்துக்கள் நிறைஞ்சே இருக்குது. இது உடல் பலத்திற்கும் வளர்ச்சிக்கும் ரொம்பவும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் மூளை செல்களின் ஆரோக்கியத்திற்கும் தேவையான பி வைட்டமின்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. இது குழந்தைகளின் ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அதனால் குழந்தைகளுக்கு நம்ம சிவப்பு அவல் வாரத்தில் ஒரு நாளாவது கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.